உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி எங்களை விட்டுருப்பா, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. விட்டுருணுமா? அப்படி சும்மா விட முடியாது பெருசு. நாங்க என்னப்பா தப்பு செஞ்சோம்? எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க தப்பு செய்யலன்னா என்ன? உங்க மக தப்பு மேல தப்பு பண்றால, அவ பண்ண தப்புக்கு யாருக்கு தண்டனையை கொடுக்கறது? அவளுக்கு பதிலா நீங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். நல்ல புள்ளைய வளர்த்தா நல்ல வாழ்க்கை, மோசமான புள்ளைய வளர்த்தா மோசமான வாழ்க்கை தானே அமையும். நாங்க வயசானவங்கப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அடி உதவி தாங்குற சக்தி எங்க உடம்புக்கு இல்ல, மனசுக்கு இல்ல. எதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. சரி, ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். உன் மக துளசி அவளே விருப்பப்பட்டுதான் சேதன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோர்ட்ல வந்து சொல்லணும். சொல்லியே ஆகணும். அதே மாதிரி உங்க மூத்த பொண்ணு அவளுக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக மன உளைச்சலாகி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இதையும் சொல்லணும். அடிக்கடி எனக்கு குழந்தை இல்ல, அதனால நான் செத்துடலாம்னு நினைக்கிறேன்னு எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. இதையும் சேர்த்து சொல்லணும். ரொம்ப முக்கியமா மிஸ் பண்ணாம நீங்க சொல்ல வேண்டியது, சேது ரொம்ப நல்லவரு, பத்திரமாத்து தங்கம், எங்க குடும்பத்தையே அவர் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் ஒரு வார்த்தை மாறாம கோர்ட்ல நீங்க சொல்லணும். என்ன? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை மாத்தி சொன்னீங்க, உங்க மக துளசி கோர்ட்டை விட்டு வெளியே வரமாட்டான். கோர்ட்டு உள்ளே வச்சு போட்டுருவோம். உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேணாமா? அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றது மாதிரியே கோர்ட்ல சொல்லிடுறோம். எனக்கு என் பொண்ணு தான் வேணும். அவ உயிரோட இருந்தா போதும்பா. அவ எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க காலப்பத்துக்கு கேட்கிறேன். என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணை விட்டுருங்க. நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களே அந்த மாதிரியே கோர்ட்ல சொல்றோம். நீங்க சொல்றது மாதிரியே சொல்றேன்ப்பா. என் பொண்ணை விட்டுருங்கப்பா, தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்கப்பா. நான் தான் சொல்றேன்ல, நீங்க சொல்றது மாதிரியே நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கோர்ட்ல சொல்றேன்ப்பா. என்னடி செல்லம், நல்லா இருக்கியா? என்னமோ எம்எல்ஏ கேஸ் போட்டுருவேன். நீ எத்தனை கேஸ் போடுவ? நீ எத்தனை கேஸ் போட்டாலும் அதுக்கெல்லாம் நான் அசரவே மாட்டேன். நீ என்னை எந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் வெளியே வந்துருவேன். சட்டத்தால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறப்போ அதே சட்டத்தை வச்சு வெளியில வர முடியும்னு நானும் கெத்து காட்ட வேண்டி. நீ நினைக்கிறத விட நான் நினைக்கிறது தான் இங்க நடக்கும். ஏன்னு சொல்ல செல்லம், ஏன்னு சொல்ல. ஏன்னா மாமாவுக்கு இங்க பவர் ஜாஸ்தி. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது இந்த சேது மட்டும்தான். இந்த சேதுவை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. செல்லம், எனக்கு நிறைய பொண்டாட்டி இருக்கலாம், வரலாம் போலாம், அதெல்லாம் கணக்குல வரவே வராது. ஆனா உனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது இந்த சேது மாமா மட்டும்தான். வாய மூடுறா. நீ இன்னும் அடங்கல இல்ல? உனக்கு சொரணையே இல்லையா? எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் வலிக்கவே வலிக்காதா உனக்கெல்லாம்? ஏய், அதான் நான் சொல்லிட்டேனே,
உனக்காக நான் எதையும் தாங்கிக்குவேன்னு. உன்னோட வாழ்றதுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் பொறுத்துக்குவேன். உன் கையில இருக்க விலங்க பாத்தியா? ம், ஆமா பார்த்தேன். அதுக்கு என்ன இப்ப? இங்க பாரு, நீ இதை இப்பதான் பாக்குற. நான் இதெல்லாம் எப்போ பார்த்து பழகிட்டேன். இது என்னோட காதலுக்காக நீ கொடுத்த காதல் பரிசு. அத நான் ஏத்துக்கிறேன். செஞ்ச எல்லாத்துக்குமே நான் எவிடன்ஸ் கொடுத்திருக்கேன். ம், எல்லா எவிடன்ஸும் பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ம், இது வரைக்கும் சட்டத்தை ஏமாத்தினதா நினைச்சிட்டு இருக்க. ம். அதை திருத்தி வாடுறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஓஹோ. இனி அது உனக்கு கிடையாது. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஆ? ம், ம், ம். உன்னாலதான் என்கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிக்கவே முடியாது. உன்னால என்கிட்ட இருந்து இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அது நீ ஏன்னு கேள, உள்ளுக்குள்ள உன்னை நான் அணு அணுவா ரசிச்சு வச்சிருக்கேன். என்னாலலாம் உன்னை விட்டே கொடுக்க முடியாதும்மா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. ம், மத்தவங்கள காயப்படுத்தி சந்தோஷப்பட நினைக்கிறியே, உனக்கு முத்திருச்சு. ம். நீலாம் நிம்மதியா வாழ மாட்ட. நீ அணு அணுவா ரசிச்சுலாம் வாழ மாட்ட. அணு அணுவா துடிச்சு துடிச்சுதான் சாவ. என்ன சாபம் கொடுக்கறியா? ஆ? உன் சாபம் எனக்கு வரண்டே. எத்தனை சாபம் கொடுத்தாலும், என்ன மாதிரியான சாபம் கொடுத்தாலும், அத கேட்க கேட்க உன் மேல ஆசை கூடுது. ச்சீ. உன்னை நான் விடவே மாட்டேன். அடைஞ்சே தீருவேன். என்ன மாமனார, நீயும் சாபம் கொடுக்க போறியா? என்ன உங்க பொண்ணு சாபம் கொடுத்தா அது பலிச்சிரும்? இந்த பருப்பா அப்படியெல்லாம் பேசாத. அவ சின்ன பொண்ணு. அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. துளசி, பாத்தியா? இதான் மாமாவோட எஃபெக்ட். மாமனார, பசங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா, இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆடக்கூடாது. எது போனாலும் திரும்ப வாங்கிக்கலாம். உயிர் போனா மட்டும் திரும்ப வரவே வராது. உனக்கே தெரியும். நம்ம பசங்க கோர்ட்டு கோயிலுன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொல்லிட்டா உசுர உருவிட்டு வந்துருவானுங்க. புரியுதா? ரொம்ப மோசமான பசங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.